ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் 8 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன்று 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமான வீடியோஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க தான் ஃபஸ்ட் நாள் உள்ள என்ட்ரி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வந்துட்டு சும்மா அப்படியே க்ரியேட் பண்ணி டச்சப்லாம் பண்ணி அவங்கள வந்து உள்ளே அனுப்பிவிட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுங்களா? அதையும் பார்க்குறதுக்கு கோடான கோடி பேர்லாம் போய் மில்லியன் கணக்கில் வியூஸ்லாம் போய் ஏன் இந்த மாதிரி அக்கப்போர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்களும் போடுங்க, யார் வேணான்னு சொன்னான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு எதுக்கு உண்மையாக சொன்னாவே நம்ம நிறைய பேர் நம்ப மாட்டுறாங்க, அதுக்கு வியூஸும் போக மாட்டுது. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோ என்னென்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழில் வந்துட்டு யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நிறைய நியூஸஸ்லாம் வந்து கசிய தொடங்கியிருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சீசன் 5லேருந்தே இந்த விஷயத்தெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. ஏன் அப்படின்னா சீசன் 5ல் வெறித்தனமாக இவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் எல்லாருக்கும் 3 நாமத்தை வந்துட்டு போட்டு திடீர்னு பார்த்தா பிரியங்கா தேஷ்பாண்டெல்லாம் உள்ளே வந்தாங்க. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ராஜு எல்லோரும் உள்ளே வரும்போது சமமாசம் இருந்துச்சு, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 99.99% நம்பணும், இன்னும் 0.01% நம்பக்கூடாதுன்றது என்னோட கருத்து. பட் இருந்தாலும் இவங்களாம் வரப்போகிறாங்க நியூஸ் வந்ததுனால கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு வந்து மனசு தாங்காது. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே விஜய் டிவிலேருந்து ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் உள்ளே வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருப்பாங்க போல இருக்குது. அப்போ அவங்களாம் வந்துட்டு எப்படி சீரியல் ஓடுன்றதுன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். ஸோ உங்களுக்கே தெரியும், இவர் வந்துட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இவரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு சரவண விக்ரம் தான் நிறைய பேருக்கு ஞாபகத்து வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு யாராலையும் நடந்துக்க முடியாது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சாதிச்சு இன்னும் ஒரு ஆள், அவர் மாதிரிலாம் வர முடியாது. பட் இருந்தாலும் இவர் வந்து நல்ல ஒரு திறமைப்படுத்த இளமையான ஒரு பர்சன். ஸோ டாஸ்க்லாம் சூப்பராக விளையாடுன்னு தோணுது. இவர் இருக்கிறதா வந்து நியூஸஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா. ஸோ ஷிவானி யாரும் மறக்க முடியாது சீசன் 4ல் அந்த மாதிரி ஃபேம் அப்படி கண்டிப்பாக சொல்லணும் தர்ஷா குப்தா. ஸோ இவங்களும் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தர்ஷா குப்தான்னு சொன்னோன்னு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் சச்சனா நமிதாஸ். ஸோ இவங்க வந்துட்டு மகாராஜா மூவியில் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளாக நடித்தவர். ஸோ அவங்க கண்டிப்பாக உள்ளே வர போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜாக்லின். ஸோ விஜய் டிவியில் வந்துட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரக்ஷன் தான் நிறைய ஷோஸில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆளை காணோம். எப்போ வந்து அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்களோ அதுலேருந்து வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. விஜய் டிவி பக்கம் ஆளே காணோம். ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஹன்ஷிதா. ஸோ செல்லம்மா சீரியல் ஆல்ரெடி நடித்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரியங்காக்காக வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணி நான் இருக்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளாக விட்டாங்க. ஸோ அவங்களும் வரப்போகிறதா நியூஸஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக். ஸோ இவர் யார் அப்படி கேட்டிங்கன்னா, சுசித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ சுசித்ரா ஆல்ரெடி வந்தாங்க. வந்தப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் பயங்கரமாக எதிர்பார்த்தோம். பட் புஷ்ஷுன்னு போச்சு. அதுலேயும் அவங்கள பண்ணாங்க பாருங்கள், ட்ரால் அநியாயத்துக்கு பண்ணாங்க. இப்போ வந்து கார்த்திக் உள்ளே வரப்போகிறார் போலுக்கு. இதில் இன்னும் கொடுமைனா, சுசித்ரா ஆல்ரெடி பேசினாவே பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் வரதுனால அவங்களே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேட்மேன் ரவீந்தர். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னா இவர் தான் எனக்கு தெரிஞ்சு டாப்பு. அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக வந்து ரிவ்யூ பண்ணுவார். இப்போ அவரே உள்ளே போகிறதுனால கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் கண்டிப்பாக பிக் பாஸ்குள்ளே போனார்னா கண்டிப்பாக ஒரு கேம் இருக்குது. ஆனால் வந்துட்டு டாஸ்கில் எப்படி பண்ணுவார்னு தெரியல. அதுக்கப்புறம் அன்பு மயில்சாமி. ஸோ மயில்சாமி அவர்களை தெரியாத ஆட்களே கிடையாது. இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய மகன் சன் அன்பு மயில்சாமி. இவர் ஒரு இளைஞர். ஸோ கண்டிப்பாக வந்து டாஸ்க்லாம் பயங்கரமாக டஃப்பாக சூப்பராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப் எனக்கு ரொம்ப பிடித்த நபர் சொல்லலாம். குக் வித் கோமாளியில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சர்பேட்டா பரம்பரையில் சூப்பரான ஒரு கேரக்டர் வந்திருப்பார். அவரை வருத்திக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாலும் சூப்பராக நிலைநாட்டிய ஒரு கேரக்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி. ஸோ கோமாளியில் வந்துட்டு நம்ம ஜெயம் ரவிக்கு வந்து தங்கை ரோலாக வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு நடிகை தான். அவங்க வந்து வரதாக இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி நடிகர் செந்தில் அவர்கள் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வயசான கேட்டகரியில் இவர் இருக்கார் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவரை ஃபஸ்ட்டு வாரமே அமுச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, வயசானவங்க கேரக்டரில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். பட் இவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருண். ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ அருண் வரப்போகிறதா வந்து நியூஸஸ் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு இதுன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் சக்க அப்படின்றாங்க. இது என்ன உண்மைன்றது தெரியல. அதுக்கப்புறம் முத்துக்குமார். ஸோ முத்துக்குமாரை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு சிறப்பான பேச்சாளர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த விஜய் டிவியில் ஒரு ஷோ வந்துச்சு. அதுலேயும் சூப்பராக வந்து கலந்துக்கிட்டு செம்மையாக பேசினார். நல்ல ஒரு திறமையான ஒரு பர்சன், இளைஞர். ஸோ டாஸ்க்லாம் பயங்கரமாக விளையாடுவார்ன்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் சுனிதா. சூப்பரான ஒரு ஜிம்னாஸ்டிக் பர்சன் மாதிரி, செம்ம டான்ஸரு.
அதே மாதிரி இவங்களோட தமிழுக்கு நிறைய பேர் வந்து அடிமையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக தமிழ் வராது. அதனால் தமிழில் வந்துட்டு எதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக இருக்குமோ, கெட்ட வார்த்தையாக இருக்குமோ, அதை வந்து இவங்க தெரியாமையே வந்து யூஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் தீபக் எனக்கு ரொம்ப பிடித்த நபர். எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் கொஞ்சம் பர்சனலாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அவரும் உள்ளே வர போகிறதா வந்து நியூஸஸ்லாம் வந்திருக்கு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நடிகர், அவரும் ஒரு இளைஞர். ஸோ நிறைய டாஸ்க்லாம் சூப்பராக டஃப் கொடுப்பான்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அசோக், ஸோ இவங்களும் வந்து உள்ளே வர போகிறதா வந்துட்டு நியூஸஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்னவ், ஸோ இவரும் உள்ளே வர போகிறதா வந்து நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்னவ் வந்துட்டு நல்ல ஆள் வந்து செம்ம பாடியாக இருக்கார், பார்க்குறதுக்கு நம்ம பாலாஜி முருகதாஸ் மாதிரியே இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருக்கணும், இருந்தால் தான் வந்துட்டு அங்கே வந்து ஒரு நல்லாயிருக்கும், சூடு பறக்க பயங்கரமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜோயா, டிடிஎஃப் வாசன் அவங்களாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜோயா, டிடிஎஃப் வாசன் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்த நேம்ஸு. இதில் இன்னும் கொடுமான இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலை, அப்புறம் பால் பாண்டியா அவர், அப்புறம் பார்த்திபன் சார் பேர், அதுக்கப்புறம் அஸ்வின் குக்குத் கோமாளி ஃபேம். கண்டிப்பாக அஸ்வினுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவரெல்லாம் வரப்போகிறதா வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக நியூஸஸ் வரல. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த பிக் பாஸ் 8 அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மேலே சொன்ன ஆட்களில் உங்களுக்கு பிடித்தமான நபர் யார் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இன்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபேட்மேன் செம்மையாக வந்துட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆர்னவ் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமார் பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் கண்டிப்பாக வந்துட்டு டஃப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா நமிதாஸ், அதுக்கப்புறம் ஆஜே ஆனந்தி இவங்களாம் வந்து பயங்கரமாக டஃப்பு, தீபக்லாம் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் பிக் பாஸ் 8 தமிழ் காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.